உடைமைகள் நொறுக்கப்பட்டு பலங்கள் கொள்ளையாடப்பட்டு வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதும் இல்லாத போது பலர் உயிர் தீர போராடி பெற்றது சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் அனைவருக்கும் 78வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின விழா என்றால் என்ன என்பதை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். சுதந்திர தின விழா என்பது நம் இந்திய திருநாடு அந்நியர்களின் ஆதிக்க பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலை பெற்ற நாளை நினைவு கூறும் வகையில் நம் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் நம் அழகிய மூவர்ண கொடியை ஏற்றி உரையாற்ற, நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற, அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு வளாகங்களிலும் கொடியேற்றி இனிப்புகளும் போட்டிகள் வைத்து பரிசுகளும் வழங்கி சுதந்திர தின விழாவை கொண்டாடுவர். சும்மா கிடைத்து விட்டதா இந்த சுதந்திரம்? எத்தனை கசையடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள், அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க செய்து சென்றனர் நம் முன்னோர்கள். தீப கற்பனான நமது இந்திய திருநாட்டில் சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், கொடிகாத்த குமரன், கப்பலோட்டிய தமிழன், ஜான்சி ராணி, கட்டபொம்மன் என பலர் பாடுபட்டனர். அவர்களுள் திருநெல்வேலி காற்றாகுளம் சீமையின் ராஜா மாவீரன் அழகு முத்துக்கோன் வரி கொடுக்க மறுத்த காரணத்தினால் ஆங்கிலேயர்களின் பீரங்கி அவரின் வாயில் வைத்து சுடப்பட்டதும், புரட்சி வீரன் பூலிதேவன் வரி கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயர்களின் நடக்குமுறையால் அல்லல் பட்டதும், சிவகங்கை சீமையின் மருது சகோதரர்கள் சின்ன மருது, பெரிய மருது இருவரையும் 1801ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி தூக்கிலிட்டதும், வெள்ளையனே வெளியேறி என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக அண்ணல் காந்தியடிகளுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதும் நம் இந்திய சரித்திரத்தின் கருப்பு நாட்கள் அல்லவா? ஆணுக்கு பெண் நிகர் இல்லை என்பது போல் 1780ஆம் ஆண்டு தன் படையை வைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயர்களை வென்ற ஒரே பெண்மணி வேலு நாச்சியார். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதால் சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமதி. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதால் பிறந்த குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட SN சுந்தராம்பாள் போன்றவரின் பங்கு போற்றுதலுக்குரியது. நம் இந்திய சுதந்திர வரலாறு இந்திய மக்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு மகா காவியம். நம் இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? அகிம்சை வளர்ந்த நாடு, ஆன்மீகம் வளர்த்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கம் உடைய நாடு, எழுச்சி மிகுந்த நாடு, ஏற்றம் கண்ட நாடு, 5 திணைகளை வகுத்த நாடு, ஒற்றுமை விளக்கிய நாடு, ஓதலில் சிறந்த நாடு, ஔடதம் தந்த நாடு. அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதமேந்தி நேதாஜியும், எழுதுகோள் கொண்டு பாரதியும், வீரமங்கையாய் வேலு நாச்சியாரும், கப்பலோட்டிய பாபுசியும், கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும், கொடியை ஏந்தி குமரனும் என எண்ணற்ற வீரர்கள் தியாகத்தால் பிறந்த சுதந்திரம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிர்களை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியாரின் வழிகளுக்கேற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். நமது வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது இந்த நாளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் அடக்கமாகவே இருக்கிறது. சிறந்த தலைவர்கள், பல போராளிகள் மற்றும் சாதாரண குடிமக்கள் ஒவ்வொருவரும் நமது இந்திய சுதந்திரத்திற்கான தேடலில் இன்றியமையாத பங்கு வகித்துள்ளனர். சுதந்திரம் என்பது கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, எதிர்காலத்தை வடிவமைப்பது பற்றியது. சுதந்திரத்திற்கு பிறகு நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளோம். இந்தியா இப்போது கல்வி, அறிவியல், வணிகம், தொழில்நுட்பம் மற்றும் பல துறைகளில் உலக அளவில் கணக்கிடும் சக்தியாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் நமது தேசிய கீதத்தை பாடும் போதும், ஒவ்வொரு முறையும் நமது தேசிய கொடி காற்றில் அசைந்தாடும் போதும் அது நம்முடைய சுதந்திரத்தை மட்டுமல்ல, அதை அடைய மேற்கொண்ட போராட்டங்களையும் பயணங்களையும் குறிக்கிறது. உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி, மதம், மொழி, இனபேதங்களை கலைந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையுடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.